வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள அடக்கிறதா நினைச்சுக்கிட்டு, நம்மள டாமினேட் பண்றதா நினைச்சுக்கிட்டு, அவங்களுடைய குரல உசத்தி பேசுவாங்க. ஸோ நான் தான் கெத்து, என்ன தவிர இங்க ஒண்ணுமே பெருசா கிடையாது அப்படின்னு அவங்களுடைய குரலை ஒசத்தி பேசி, அவங்கள அந்த இடத்துல கெத்துன்னு காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க குரலை உசத்தி பேசிட்டா மட்டும் அதுக்கு பேரு தலைமைத்துவம் கிடையவே கிடையாதுங்க. யார் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது அடுத்தவங்களுடைய குரல் அமைதியாகுதோ அவங்க தான் உண்மையான தலைமைத்துவ பண்பு கொண்டவங்க அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நாம கத்தி பேசிட்டா அடுத்தவங்களை அடக்க நினைச்சிட்டோம் அப்படின்னா நாம பெருசா கெத்தாயிட்டோம் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். அது அப்படி கிடையாது. அது அவங்களோட மைண்ட் செட் அப்படி. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தர் சரியான நேரத்துல தேவைக்காக மட்டும் பேசுறாங்களோ அவங்களோட பேச்ச கண்டிப்பா அந்த இடத்துல கவனிப்பாங்க. யார் ஒருத்தரோட பேச்சு கவனிக்கப்படுதோ அவங்க தான் உண்மையான தலைமைத்துவ பண்பு கொண்டவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ குரல் ஒசத்தி பேசிட்டா மட்டும் அவங்க தலைமைத்துவ பண்பு கொண்டவங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எதையுமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம மன்னிக்க கூடிய ஒரு கேரக்டர் இருக்கணும். எதையுமே நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய குணம். ஆனா எதையுமே நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு திமிருங்க. நம்மளோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட திமிரும் கொஞ்சம் இருக்கத்தான் வேணும். எதுக்காகங்க அப்படி ஒரு திமிரு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நம்மளை அழிக்கணும்னு நினைச்சவங்க முன்னால அந்த திமிரோட எதையுமே மறைக்காம மறுபடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக நமக்கு அந்த திமிர் கொஞ்சமாவது தேவை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனிமையில மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதனாலதான் இந்த இடத்துல தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம்னு சொல்றேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. தனிமையில இருக்கிறேன், என்னை எல்லாரும் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. தனிமையிலையும் தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும், ஒரு கட்ஸ் வேணும். அப்படி நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில செய்யவே கூடாத 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வறுமை வந்துச்சு அப்படின்னா வாடக்கூடாதுங்க. அதே மாதிரி வசதி வந்துச்சுன்னா ஆடக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த 2 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இரக்க மனம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு இருக்கிற அந்த இரக்க மனம் கூட சில நேரத்தில் இரும்பாக மாறி போயிடுது. ஏன்னா சில பேர் சுயநலவாதியாக மாறும்போது வேறு வழி இல்லாமல் நிறைய பேரோட மனசை கல்லாக்கிட்டு இரும்பாக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறைக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. 1000 பேர் 1000 பேசுவாங்க. அந்த 1000த்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நாம் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்மளுக்கு நாளே பத்தாதுங்க. நம்மளோட ஆயுள் முழுக்க அதுக்கே செலவாயிடும். ஆனால் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சு பாருங்க. துணிஞ்சதை கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் துணிஞ்சு அடிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கை உங்கள் வசப்படும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. நீ தான் உலகம் எனக்கு அப்படின்னு உங்களை நம்பி சில பேர் வராங்க பார்த்தீங்களா, தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்கள ஏமாத்திராதீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற அந்த கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது 1000 தடவை புறமுதுகளை குத்துறதுக்கு சமம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் தான் உலகம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வரவங்கள என்னைக்குமே ஏமாத்திராதீங்க. அந்த பாவத்தை நீங்கள் 7 ஜென்மத்திலையும் நீங்கள் எங்கே போனாலும் கழுவவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையுமே பேச வைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. அவங்க எனக்கு வேணும், அவங்க என்கிட்ட பேசணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தேவையில்லாத உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுடைய மரியாதை தான் போகுமே தவிர அதனால உங்களுக்கு நடக்கிற நல்லது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ தேவையில்லாத உங்களோட நேரத்தை வீணடிக்காமல்
போனவங்க போகட்டும், வர்றவங்க வரட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நீங்க பழகுங்க. புரிஞ்சுக்காதவங்கள விட்டுட்டு விலகி வந்துருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க முன்னால எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். ஸோ உங்களோட வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு தான்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்த சில மனுஷங்களுக்கு முன்னால, ஆமாப்பா உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க சில பேர் அப்படின்னா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த யார் ஒருத்தவங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க லெஜெண்டா இருப்பாங்க. அவங்க புத்திசாலியா இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட நாம வாதாடுறதுனால நம்மளுடைய நேரம் தான் வீணாகும் அப்படிங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பேசுறதையே அப்படியே கட் பண்ணிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே கோபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோபம் நம்மள தவறான முடிவுகளை எடுக்க வச்சிருங்க. பயம் நம்மள முன்னேற விடாம எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்குங்க. அகந்தை நம்முடைய தவறுகளை நம்மள உணர விடாமலே செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோம்பல் நம்மளுடைய இலக்குகளை நாம அடையாம இருக்கிறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ பொறாமை எப்பயுமே நம்மளை மற்றவங்களை வெறுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மறந்து போயிடாதீங்க. நேர்மையாக வாழ்ந்து பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி எத்தனை நம்பிக்கை துரோகிகள் இருக்காங்க, எத்தனை நம்பிக்கை துரோகிகள் உங்கள் கண்ணு முன்னாலேயே உங்களை கடந்து போகிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. தேவைக்கு தகுந்த வருமானம் இல்லாதப்ப தான் ஒரு ஆண் தன்னை ஒரு பலவீனமாக உணர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100% இதுதான் உண்மை. ஸோ தன்னோட பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாத, தான் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்க முடியாத, இதுக்கு கூட நம்மளால சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஆண்கள் உண்மையாவே அந்த நேரத்துல தான் அவங்க பலவீனமா உணர்வாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களுக்கு பணம் தேவையோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அடுத்தவங்க முன்னால கௌரவமா கெத்தா நீங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பசை மாதிரி. அந்த பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உறவுகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து அப்படியே ஒட்டிக்குவாங்க. அந்த பணம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே அப்படியே உதிர்ந்து போயிடும். இதுதான் எழுதப்படாத உண்மை. அதே மாதிரி பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வழிபோக்கனுக்கு கூட நீ சொந்தக்காரன். பணம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரனுக்கு கூட நீங்க வழிபோக்கன். இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு இடத்துக்கு நல்லா ரிச்சா கெத்தா போய் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய மரியாதையே வேற. வாங்க 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 நீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இதுவே சாதாரணமா போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சில பேருடைய இயல்பான கேரக்டர். ஸோ அடுத்தவங்க முன்னால கெத்தா வாழ்றதுக்காவது உங்களுக்கு பணம் தேவை. அதுக்காக ஆடம்பரமா இருங்க அப்படின்னா சொல்ல கிடையாதுங்க. உங்களோட தேவைக்காகவாவது நீங்க சம்பாதிக்க பழகிக்கோங்க. என்னைக்குமே உங்களை நீங்க பலவீனமா மாத்திக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா நான் இதை சொல்ல வரேங்க. என்னைக்குமே பொய்யா நடிக்க தெரியாத மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் முதல்ல ஆத்திரம், அழுக, கண்ணீர், கோபம் இது எல்லாமே முந்தி அடிச்சுக்கிட்டு வரும். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நீலி கண்ணீர் வடிக்கிறியா, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிப்பு கொடுங்க. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத சில பேர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளோ பெரிய புகழ்மிக்க மனுஷங்களா இருந்தாலும் சரிங்க, அது எந்த விதத்திலையும் பிரயோஜனமே கிடையாது. அவங்க குப்பைக்கு சமம். அதுதான் உண்மை. ஸோ என்னைக்குமே அடுத்தவங்களோட உணர்வுகளை அவமதிக்காதீங்க, யாரையும் இன்சல்ட் பண்ணி பேசாதீங்க. சில பேருக்கு நடிக்க தெரியாது, அதனால அவங்க வந்து அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபமும் அந்த அழுகையும் முந்தி அடிச்சுக்கிட்டு வரும். ஸோ தயவு செஞ்சு அதை எக்காரணத்தை கொண்டோ அதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அவங்கள இன்சல்ட் பண்ணாதீங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க. பெரும்பாலும் புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய பேர் போடப்படக்கூடிய அந்த சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அது பிரிவில் போய் முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு எப்படியாவது இன்னைக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் பயங்கரமாக வீட்டில் சண்டை போடுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை பிரியக்கூடாது, நீ என்னை பிரியக்கூடாது அப்படின்னு அந்த அன்பினுடைய வெளிப்பாடை வேற வழியே இல்லாமல் ரொம்ப ஹார்ஷாக காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா,
நீ என்னையவே எதிர்த்து பேசுறியா, நீ என்னையவே இப்படி கேட்டுட்டியா அப்படின்னு என்ன ஆகும்னா, சில நேரத்துல நம்மள மீறி வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மள பிரிச்சு விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கும். அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் சரிங்க, சில பேரை நீங்க பிரியாம இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். கோபமா இருக்கும்போது உங்களோட வார்த்தையில நீங்க கவனம் செலுத்தணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய பேரு கோபத்துல சண்டை போட்டு பிரிஞ்சவங்களை விட, சண்டையில நீ என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டல அப்படின்னு அந்த வார்த்தைக்காக பிரிஞ்சவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நிதானமா இருங்க. என்னைக்குமே அன்பானவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு 1000 காரணம் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க உங்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்களை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன காரணம் கூடவா உங்களுக்கு தோணலை? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி பழகின நாட்கள் நிறைய இருக்கலாம். ஸோ அதை நினைச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க சண்டை போடவே மாட்டீங்க. அப்படியே சண்டை போட்டாலும் சில நேரத்துல உங்களோட வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க. இங்க நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது தாங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. எப்ப வரைக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க வளர்ற வரைக்கும் கிடையவே கிடையாதுங்க. உங்களை யாரெல்லாம் அவமதிச்சாங்களோ அவங்களே உங்களை பார்த்து வியந்து போய் மூக்கு மேல விரல வச்சு சூப்பரா பண்றடா அப்படின்னு உங்களை பாராட்டுற வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. புதுசு புதுசா சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க. புதுசா நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினாங்களோ, உங்களை அடுத்தவங்க முன்னால அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால நீங்க வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பரிசு. அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பரிசு நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்கணும். நீங்க ஜெயிக்கிறத பார்த்து அவங்க வயித்தெரிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த வயித்தெரிச்சலை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உழைச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கல அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின்னால வரவங்க ஜெட்டு வேகத்துல போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப 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 போட்டி நிறைந்த உலகம். நீங்க அசர்ற அந்த நிமிஷத்துல கூட நிறைய பேர் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே அலர்ட்டாவே இருங்க. உங்களுடைய திறமையை மெருகேத்திக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேங்க, வாழ்க்கையில அவ்வளவுதான், நம்ம போதும், நம்ம ஜெயிச்சது, நம்மளை நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஒரு சறுக்கல் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருப்பீங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பார்த்து உங்களை சுத்தி இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது ஜஸ்ட் ஒரு அதிர்ஷ்டத்துல வந்தது, அது ஏதோ லக்குனால உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப பாரு சறுக்கிட்டான், அவ்வளவுதான், இவனாலாம் இதுக்கு மேல முடியாது அப்படின்னு உங்களை பத்தி புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் தெளிவா ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேங்க. அடுத்தவங்க முன்னால அடுத்தவங்களை நோஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவாது உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க. ஸோ இதை நீங்க அடுத்தவங்களை வெறுப்பேற்றணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக மொத்தம் யாரை பத்தியும் கண்டுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கைய சரியா பயணிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. என்னைக்குமே மற்றவங்க தவறா கூட இருக்கலாங்க. ஸோ ஆனா நீங்க சரியான பாதையில போறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. முக்கியமானது என்னன்னா, அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திருத்தணும், அவன் தப்பான பாதையில போறான், இவன் இப்படி போறான், இவன் இப்படி பேசுறான், இவனுக்கு இது சரி இருக்காது அப்படின்னு அடுத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க மூக்க நுழைக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நாட்கள் வீணாகிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இங்க அவங்களோட வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர உங்களுக்காக யாரும் ஐடியா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களுக்கு யாரும் கையை கொடுத்தெல்லாம் தூக்கி விட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நாட்களை வீணாக்காம ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. ஓட முடியலையா நடந்து போங்க, நடக்க முடியலையா அட்லீஸ்ட் உட்காந்து நகர்ந்தாவது போங்க. ஆக மொத்தம் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு எதையாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இன்னைக்கு இந்த நாள் நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன்.
உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ வெறுமனே நம்ம சமையல் வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், துணி துவைச்சோம், இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் செய்கிற இந்த வேலையெல்லாம் வேலை தான், அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனல் மாதிரி இதை நான் நீட்டாக பண்ணுறேன் அப்படின்னு இதை மட்டுமே தயவு செஞ்சு பொழப்பாக பண்ணாதீங்க. ப்ளீஸ் உங்களுக்கு அப்படின்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. நீங்கன்னு 4 பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.